இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் கூட இது. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அவரே என் கட்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவரே என் கட்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் நன்றி சொல்கின்றேன். உமக்கு நான் நன்றி சொல்கின்றேன். சோர்களே, ஆண்டவரே என் ஆற்றல், என் வலிமை, என் கற்பாறை, என் கோட்டை, என் கேடயம் என்று ஆண்டவரை நம்பி எவன் ஒருவன் அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறானோ அவனே வாழ்வாங்க வாழ்வான். வேற வார்த்தை கிடையாது. அவனே வாழ்வான். கடவுளுடைய வார்த்தையை எவன் உதாசீனப்படுத்துகிறானோ, கடவுளை எவன் புறம் தள்ளுகிறானோ அவனுக்கு அழிவு காத்திருக்கிறது. தான் உண்மை. இன்றைய தியானமும் கூட அதான். கடவுளை உள்ளார நேசிக்கிறவனுக்கு துன்பம் கிடையாது, அழிவு கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க, கடவுளை நம்பியோர் கைவிடப்படான்னு சொல்லுவாங்க. 100க்கு 101% சத்தியமான வார்த்தை. கடவுளை நம்பியோர் கைவிடப்படார். இன்றைய முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு யோயாக்கீம் கடவுளுக்கு தீயதனப்பட்ட காரியங்கள் அவர் செய்கிறார். யூதாவின் அரசர் யோயாக்கீம் அவரை பண்றாரு, கடவுளுக்கு தீயதனப்பட்ட காரியங்களை அவரை பண்றாரு, செய்கிறார். கடவுள் பார்க்கிறார். அப்போ நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்க மாட்டேற, நான் சொல்ற நீ செய்ய மாட்டேற, என்னை தூக்கி ஓரம் போட்டுற, உன் இஷ்டப்படி வாழ்றேன்னா அப்ப நான் எதுக்கு என்று தன் இருப்பை விலக்கிக் கொள்கிறார். பாபிலோன் படையெடுப்பு, யூதா நாடு அழிக்கப்படுகிறது. யூதா அழிக்கப்படுகிறது. அங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் கொள்ளை போகிறது. மொத்தத்தையும் அழிடும் போயிடுறான். அங்க இருக்கிற படை வீரர்கள், தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்றான், அடிமையா பிடிச்சி பாபிலோனுக்கு போயிடுறான். யோயாக்கீம் என்ன பண்ற, சிறிய தந்தை அவர் சித்தப்பா என்ன பண்றான், நபுகத்நேசர் அந்த பகுதிக்கு ராஜாவா போட்டுட்டு மீது எல்லாரையும் கொண்டு போய் அடிமைகளை அங்கே வச்சுக்கிறான். சொல்களே, என்றைக்கு கடவுளுடைய வார்த்தை அங்கே கேட்கப்படவில்லையோ, என்றைக்கு உள்ளார்ந்த அன்போடு அவருடைய வார்த்தைப்படி அவங்க செயல்படவில்லையோ, அங்கே ஆண்டவருடைய திருக்கரம் நிச்சயமா செயல்படாது. ஏசப்பா சொல்றாரு இன்னைக்கு, என்னை நோக்கி ஆண்டவர் ஆண்டவர் சும்மா வாயாலச்சு கத்தாதீங்க, சும்மா பேருக்காக இருக்காதீங்க. என் கூட என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கூவுறவெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் ஆண்டவருடைய குழந்தை, நானும் கிறிஸ்தவன் என்று பெயரளவுக்கு சும்மா கூட ஒப்புக்கு சாப்பாடு இருந்துட்டு ஆண்டவர் வார்த்தையை செவி கொடுத்து கேட்காமல் அவளுடைய வார்த்தையை புறந்தள்ளி அதுக்கு எதுக்கு வாழணும்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நீ வாழ்ந்து விட்டு ஆண்டவர் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று போய் சும்மா உன்னை ஆண்டவர் தன்னோடு சேர்த்து கொள்ள மாட்டார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவுறவங்கெல்லாம் விண்ணகத்திலே நுழைய முடியாது. மாறாக என் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். பேருக்கு என் கூட இருக்காம முழுமையான அன்போடு என் கூட இருக்கணும். நம்பிக்கையால் தான் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியும். பவுலுடைய வார்த்தை இது. ஆண்டவரை முழுமையா நம்பணும், நம்பி அவர் கைப்பிடிக்கணும். அதான் நம்பிக்கைன்னு சொன்னாங்க.
நம்பி கை வைக்கணும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில், அவர் செய்வார். மாறாக சும்மா பேரளவுக்கு நானும் கடவுளுடைய பிள்ளை, யோயாக்கீம் இருந்தார் இல்லையா, நானும் கடவுளுடைய பகுதிக்கு அரசன் பேருக்கு உள்ளார்ந்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய திருக்கரம் செயல்படும். நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். நாமும் பெயரளவுக்கு கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறோமா? சும்மா பேரு கிறிஸ்துவ வாழ்ந்துட்டு போறோமா? இல்லை, அந்த கிறிஸ்துவ என்பதை அந்த 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 கிறிஸ்துவம் அந்த தன்மையை உணர்ந்து உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடைய கரத்தை பற்றி கொண்டு பின்பற்றுறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இயேசுடைய கரத்தை வலிமையாக பற்றி கொண்டு அவரையே முழுமையாக நம்பி வாழ்கின்ற பொழுது அவருடைய திருக்கரம் நம்மை விட்டு அகலாது. எனவே நம்பி அவனுடைய கரத்தை பற்றுவோம், அவருடைய ஆசிரியை பெற ஜெபிப்போம்.